இங்க இவங்களுக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பொறக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆனா, ஆம்பள பையன் மட்டும் கொஞ்சம் வருஷம் ஆகியும் வளரவே மாட்றான். அதனால ஊர்ல இருக்க எல்லாருமே குள்ளம் குள்ளன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றாங்க. செக் பண்ண டாக்டரும் பையனுக்கு மட்டும் வளர்ச்சி குறைபாடு இருக்குன்னு சொல்றாரு. அதனால 2 பேரையும் தனித்தனியா வளர்க்க சொல்றாரு. ஆனா, இவங்க 2 பேருமே ஒரே கருவில தான் பொறந்தாங்க. அதனால 2 பேரும் ஒரே இடத்துல வளருவாங்கன்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்க 2 பேரையும் ஒண்ணாவே வளர்க்குறாங்க. ஒண்ணாவே ஸ்கூல் போறாங்க. ஆனா, இவன மட்டும் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதனால இந்த பொண்ணு கோவப்பட்டு எல்லார் முன்னாடியும் என்னோட தம்பிய மட்டும் பாடி ஷேமிங் பண்ணி நான் அவனை வச்சு அடிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு சவால் விடுறா. ஆனா, இவனை யாரு குள்ளன் கூப்பிட்டாலுமே அடிக்க ஆரம்பிச்சிடான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அப்பா இவங்க 2 பேரையும் திட்டிடுறாரு. தென் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் சேரும்போது 2 பேருமே வேற வேற காலேஜ் சேர்ந்துறாங்க. அதனால இவன் ரொம்பவும் ஃபீல் பண்றான். இருந்தாலுமே வேற வழி இல்ல, அப்ப காலேஜுக்கும் போறான். அங்கேயே ஒரு பொண்ணு கூட இவன் ஃப்ரெண்டா வரான். அந்த பொண்ணுமே இவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டுலாம் அந்த பையனை லவ் பண்ணலான்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அவனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனால தான் லவ் பண்ணேன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து இவங்க ஃபேமிலி தெரிஞ்ச கட்சி தலைவர் ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாங்க. அதனால இவன் ரொம்பவும் ஃபீல் பண்றான். இருந்தாலுமே அது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொன்னதுமே அவங்களுமே குற்றவாளியை கண்டுபிடிச்சு இவன் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவங்க ஒரு நாள் காலேஜ் முடிச்சு வரும்போது இவன் வீட்டுல நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்கறான். பார்த்தா இவங்க அக்காவும் காலேஜ்ல ப்ரொஃபசர் ஒருத்தர் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். ஆனா அன்னைக்கு நைட்டே இவங்க அப்பாவும் அம்மாவும் கைத்துல தொங்கிடுறாங்க. அதை பார்த்ததுமே எவ்வளவு காப்பாற்ற ட்ரை பண்றான். ஆனா இவன் குள்ளமா இருக்கிறதுனால காப்பாற்ற முடியாம போயிடுது. அன்னைக்கு தான் முதல் தடவை நம்ம ஏன் குள்ளமா பிறந்தோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான்.